கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது தானியேல் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. ராஜாக்களுடைய காலத்திலே, தரியோ ராஜபார காலத்திலும், பெரிசினாகிய கோரேசனுடைய ராஜபார காலத்திலையும் தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. அப்போ தானியேலுடைய காரியம் ஜெயமாக இருந்ததுக்கு நம்ம நிறைய காரியத்தை நாம் சொல்லலாம். ஆனால் ஒரு காரியத்தை மாத்திரம் நாம் பார்க்கும் பொழுது, அந்த 10வது வசனத்திலே நான் வாசிக்கும் பொழுது, அதாவது அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அதாவது ராஜாவினிடத்தில் விண்ணப்பம் செய்யலாமே தவிர, ராஜாவை தவிர வேறு யாரிடத்துலையும் விண்ணப்பம் பண்ணவே கூடாது. இது தானியேலுக்கு விரோதமாய் இயற்றப்பட்ட சட்டம். ஆனாலும் கூட தானியேல், அவனுக்கு விரோதமான சட்டங்கள் இயற்றப்பட்டாலும், அவனுக்கு விரோதமான காரியங்கள் இருந்தாலும், அவன் மேல் குற்றம் கண்டுபிடிக்கும்படியான காரியங்கள் இருந்தாலும் கூட, சிங்கக்கவியிலே போடப்படும் என்று சொல்லப்பட்டாலும் கூட, ஆனால் தேவனுடைய காரியத்தில் அவன் தான் முன் செய்து வந்தபடியே அவன் செய்தான். அதாவது கர்த்தருடைய காரியத்தில் தன்னுடைய பழக்க வழக்கத்தை அவன் மாற்றவே இல்லை. தினமும் 3 வேளை செபிப்பது அவனுடைய வேலை. தினமும் 3 வேளை செபித்து, தேவனுக்கு முன்பாக செபித்து, தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவது, தேவனை ஆராதிப்பது அவனுடைய வேலை. ஆனால் இவ்வளோ பெரிய சட்டம் இயற்றப்பட்டாலும், தண்டனை என்னங்கிற பயங்கரமான தண்டனை இருக்கிறது என்று அறிந்தாலும் கூட, தானியேல் தன்னுடைய பழக்க வழக்கத்தை மாற்றவே இல்லை. ஆனாலும் கூட தேவன் அவனோடு கூட இருந்தார். அவன் மேல் குற்றம் கண்டுபிடித்து, நமக்கு எல்லாருக்கும் தெரியும், சிங்கக்கவியிலே போட்டாலும் சிங்கம் அவனை ஒன்றும் பண்ணலை. ஒரு சேதமும் இல்லாதபடி அவன் சிங்கக்கவியிலிருந்து அவன் ராஜாவினால் தூக்கி விடப்பட்டான். அது மாத்திரமல்ல, எந்த ராஜா சட்டம் இயற்றினானோ அதே ராஜா தானியேல் நிமித்தமாக தேவனுக்கு அங்கே மிகவும் ஒரு கனம் மகிமை அங்கே உண்டாயிற்று. தேவன் அந்த தேசத்திலே அந்த ராஜா மூலமாக ஜனங்களுக்குள்ளே மகிமைப்பட்டார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இந்த நாட்களுக்கு கூட நமக்கு எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளவு எதிர்ப்புகள் இருந்தாலும் கூட, நம்முடைய பழக்க வழக்கத்தை, கர்த்தருடைய காரியத்தில் நம்முடைய பழக்க வழக்கத்தை நம்ம மாற்றவே கூடாது. நம்ம செபிக்கிறத நாம் ஜெபம் பண்ணணும். வேதம் வாசிக்கிற விஷயத்தில் நம்ம வேதம் வாசிக்கணும். கர்த்தரை ஆராதிக்கிற விஷயத்தில் நம்ம கர்த்தரை ஆராதிக்கணும். கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிற காரியத்தில் கர்த்தருக்கு நம்ம ஊழியம் செய்யணும். கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் மூலமாய், நம்ம மூலமாக அவர் மகிமைப்படுவார். எந்த ராஜாக்கள் காலமாக இருந்தாலும் கூட நிச்சயமாக நம்முடைய காரியங்கள் எல்லாமே அது ஜெயமாக இருக்கும். காரணம், ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறதுனால, ஜெயம் கொடுக்கிற தேவனுக்காக நம்முடைய பழக்க வழக்கத்தை மாற்றாமல் இருக்கிறதுனால, விட்டு கொடுக்காமல் இருப்பதனால, எதையும் கண்டு பயப்படாதபடிக்கு கர்த்தருக்கு செய்கிற காரியத்தை நம்ம செய்வதனால நம்முடைய காரியம் எல்லாம் நமக்கு ஜெயமாக இருக்கும், அது வெற்றியாக இருக்கும். கர்த்தர் நம்ம மூலமாக தேசத்திலே, நம்முடைய பகுதியிலே அவர் மகிமைப்படுவார். அவர் நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவார். பிரச்சனைகளை கண்டு, போராட்டங்களை கண்டு நம்முடைய பழக்க வழக்கத்தை நம்ம மாற்றவே கூடாது. கர்த்தர் நம்மளோடு கூட இருந்து அவர் ஆசீர்வதிப்பார். ஜெபமோனோமா. எங்கள் அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, நல்ல இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். அருமையான சத்தத்தை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆண்டவர் ஆசீர்வதித்து அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆண்டவரே, பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் எதிர்ப்புகளையும் கண்டு ஆண்டவரே, தன்னுடைய பழக்க வழக்கத்தை மாற்றாதபடிக்கு ஆண்டவரை எப்பொழுதும் போல செபிக்கிற பிள்ளைகளாக, வேதத்தை வாசிக்கிறவங்களாக, கர்த்தரை ஆராதிக்கிறவங்களாக காணப்பட என் ஆண்டவர் உதவி செய்யும். ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தும். தானியேலுடைய காரியம் ஜெயமாக இருந்தது. ஆண்டவரே, அருமையான பிள்ளைகளுடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாக இருக்கட்டும். ஆசீர்வதியும், மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.